ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான முக்கியமான ஆவரேஜ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் நடந்த முக்கியமான கொஸ்டின் தான் பிக் பண்ணி இதில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லையும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில சம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்ம அடிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்லாம் வந்து இருக்கும். ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோபால்ஸ் average mark in 12 papers are 83 if he gets same highest mark in 2 papers and same lowest mark in 3 papers. Excluding the highest and lowest mark, the average mark of the remaining papers is 89. Difference between the highest and lowest marks is 39. If the highest is 2 marks lower and the lowest is 6 mark higher, find the average of the 12 papers. கொஷினை ரீட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 10 செகண்ட் ஓடிடும். இதில் இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஸோ இதில் 12 பேப்பருடைய ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 83. அப்போ 12 பேப்பருடைய டோட்டல் வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ 12 × 83. இதில் இப்போ என்ன சொல்லிட்டான்னா 2 பேப்பரில் வந்து ஹையஸ்ட் மார்க் ஒரே ஹையஸ்ட் மார்க் இருக்குது, 3 பேப்பரில் வந்து சேம் லோயஸ்ட் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹையஸ்ட் மார்க்கை ஏன்னு வச்சுக்கிறேன், லோயஸ்ட் மார்க்கை பின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 2 பேப்பரில் ஹையஸ்ட் மார்க் இருக்குது, ஸோ 2A. அதுக்கப்புறம் 3 பேப்பரில் லோயஸ்ட் மார்க் இருக்குது, 3B. இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்கன்னா மிச்ச பேப்பரில் உள்ள ஆவரேஜ். ஸோ இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் 12 பேப்பர். அந்த 12 பேப்பரில் ஹையஸ்ட் 2 பேப்பர், லோயஸ்ட் 3 பேப்பர், 5 பேப்பர் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7 பேப்பர் இருக்குமா? இதோடைய ஆவரேஜ் என்னன்னா 89 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 39 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு இது கொடுத்துருக்கான். இஃப் த ஹையஸ்ட் இஸ் 2 மார்க்ஸ் லோயர் அண்டு லோயஸ்ட் இஸ் 6 மார்க் ஹையர். அதாவது ஹையஸ்ட் மார்க் வந்து எனக்கு 2 மார்க் கம்மியாக இருந்து லோயஸ்ட் மார்க் எனக்கு 6 மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ 12 பேப்பரோடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஹையஸ்ட் மார்க் ஏன்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லோயஸ்ட் மார்க் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இதில் 2 மார்க் ஹையஸ்டில் ஏல 2 மார்க்கை மைனஸ் பண்ணி, சாரி ஆமாம், ஏல 2 மார்க்கை மைனஸ் பண்ணி பியில் வந்து 6 மார்க்கை ப்ளஸ் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் ஓடிடும். ஓகேவா? இதுதான் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற அப்ரோச். இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதை தான் சொன்னேன். இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. அது என்னன்றது தெரிஞ்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். என்ன கேட்குறாங்கன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். 12 பேப்பருடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறான். கரெக்டாக? இனிஷியலாக 12 பேப்பருடைய ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்கான்? 83 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 12 பேப்பருடைய ஆவரேஜ் 83 கொடுத்துட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? ஹையஸ்ட் மார்க் வந்து 2 மார்க் கம்மியாக இருந்து லோயஸ்ட் மார்க் 6 மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ ஆவரேஜ் என்னன்னு கேட்குறான். கரெக்டா? ஸோ அப்போ ஹையஸ்ட் எனக்கு 2 மார்க் கம்மியாகுது. கரெக்டா? மொத்தம் ஹையஸ்ட் எத்தனை பேப்பரில் எடுத்திருக்கான்? 2 பேப்பரில் எடுத்திருக்கான். அப்போ ஒரு பேப்பருக்கு எனக்கு 2 மார்க் கம்மியாச்சுன்னா 2 பேப்பருக்கு எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும்? டோட்டலாக 4 மார்க் கம்மியாக இருக்குமா? அதுக்கப்புறம் இப்போ லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 6 மார்க் அதிகமாக இருக்குது. ஒரு பேப்பரில் 6 மார்க் அதிகம்னா லோயஸ்ட் மொத்தம் எத்தனை பேப்பரில் வந்து எடுத்திருக்கான்? 3 பேப்பரில் வந்து லோயஸ்ட் மார்க் சேம் லோயஸ்ட் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ 3 பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 18 மார்க். ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து இனிஷியலாக உள்ள ஆவரேஜ், 12 பேப்பருடைய ஆவரேஜ். இது பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி. கரெக்டாக? அதாவது ஹையஸ்ட் மார்க் 2 கம்மியாகுது, லோயஸ்ட் மார்க் 6 அதிகமாகுது. ஸோ இப்போ எனக்கு 12 பேப்பருடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்கை 12 பேருக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ ஆவரேஜ்னு பார்த்தா முடிஞ்சு. அவ்வளோதான். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போட்டு வளவளன்னு கண்டுபிடிச்சி ஏபி கண்டுபிடிச்சி அதுலேருந்து நீங்கள் 2 மைனஸ் பண்ணி பியில் 6 அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி இவ்வளோ பெருசுலாம் தேவையில்லை. சிம்பிள். அவ்வளோதான். இங்கே பாருங்க 83. ஸோ இனிஷியல் ஆவரேஜ் 83. இப்போ எனக்கு ஹையஸ்ட்டில் எனக்கு 4 கம்மியாகுது, லோயஸ்ட்டில் 18 கூடுது. அப்போ ஸோ 83 ப்ளஸ் என்ன ஆகுது? 14 டிவைடட் பை 12. கரெக்டா? ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? இந்த 14 டிவைடட் பை 12 12/12னா 1ன்னு வந்துருமா? அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. கரெக்டா? ஸோ 12/12 1ன்னு வந்துருச்சுன்னா அந்த 1 இங்கே ஆட் ஆச்சுன்னு என்ன வரும்? 84ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸு எனக்கு 2ன்னு இருக்குமா? அவ்வளோதான். ஸோ அப்போ 84 ப்ளஸ் 2/12னா 1/6. இப்போ 84
1/6 இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ உள்ள ஆவரேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் கொஷின் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் இதை நீங்கள் வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் இது போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் எடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸே மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். ஓகேவா? மற்றவங்க இந்த ஈக்குவேஷன் கான்செப்டில் போயிட்டு ஒரு 3 நிமிஷம் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு 10 செகண்டில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மிச்சம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 செகண்ட்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். அதை நீங்கள் வேறு சம்பளம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே. The cricketer has an average of 55 runs over 5 innings. If he scores 166 runs in 6th innings, by how many runs does his average score increase? Okay. இதுவும் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, 55 × 5 இந்த ஆவரேஜ்னால ஈக்குவேஷனை வச்சே பழகிட்டீங்க, அதில் தான் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துருது. ஸோ அந்த மாதிரி பழகாதீங்க. என்ன சொல்கிறான், 5 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 55 ரன் அடிச்சிருக்கான். 6வது இன்னிங்ஸில் 166 அடிக்கிறனால அவனுடைய ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? சாரி, இப்போ 6வது இன்னிங்ஸில் 166 அடிக்கிறான். கரெக்டா? ஸோ 55 ஆவரேஜாக அடிச்சுக்கிட்டு இருக்கவன் இப்போ 6வது இன்னிங்ஸில் எவ்வளோ அடிச்சிருக்கான், 166 அடிச்சிருக்கான். அப்போ எவ்வளோ அதிகமாக அடிச்சிருக்கான், 111 அதிகமாக அடிச்சிருக்கான். கரெக்டா? அப்போ அதை 6 இன்னிங்ஸ்க்கு பிரித்து கொடுத்தாக்கா எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சிட போகுது. ஸோ 111 / 6 18.5. ஓகேவா? அவன் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கேட்குறாங்க, அப்ராக்சிமேட்டாக 19. அவ்வளோதான். ஸோ இதில் நான் வேறு எந்த கேல்குலேஷனும் நான் பண்ணல. பாருங்க, வெறும் 111 / 6 ஈக்குவேஷன் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு கேட்குறான். இன்க்ரீஸ் ஆன ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ 18.5. அவன் என்ன சொல்லிட்டான், ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் டு த ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டான். அப்போ 18.5னா அதுக்கு நியரஸ்ட் டு ஹோல் நம்பர் 19. ஸோ 19 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The average of the 12 numbers is 58. The average of the first 5 number 55. The average of the next 4 number 62. If the 10th number is 10 less than the 11th number and 5 more than the 12th number, then average of the 11th and 10th number is okay. ஸோ என்ன கொடுத்துருக்கான், 12 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 58ன்னு கொடுத்துட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் 5 நம்பருடைய ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 55. கரெக்டா? ஸோ அப்போ ஆவரேஜில் அவனுக்கு எவ்வளோ கம்மியாகுது, 3 கம்மியாகுது. கரெக்டா? ஸோ அப்போ ஒருத்தருக்கு 3 கம்மியாகுதுன்னா 5 பேருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும், அதாவது 5 நம்பருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும், ஸோ 15 கம்மியாக இருக்குமா? கரெக்டா? அதுக்கப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்கான், the average of the next 4 number 62ன்னு கொடுத்துட்டான். ஓவரால் ஆவரேஜ் 58. ஸோ இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா 4 கூடுது. கரெக்டா? ஒரு நம்பருக்கு எனக்கு 4 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4 நம்பருக்கு எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 16 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? கரெக்டா? இப்போ என்ன கொடுத்துட்டான், அடுத்து 10th நம்பர் வந்து 11th நம்பரோட 10 கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ 10th நம்பர் 11th நம்பர் எக்ஸ்ன்னு வச்சேன்னா 10th நம்பர் என்னவா இருக்கும், அதோட 10 கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 10th நம்பர் வந்து 12th நம்பரோட 5 அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டான். 12th நம்பரோட 5 அதிகம்னா அப்போ 12th நம்பர் 10th நம்பரோட என்னவா இருக்கும், 5 கம்மியாக இருக்குமா? x - 15. ஸோ 5 கம்மியாக இருந்தால் x - 15 x - 5ன்னு போட்டுறக்கூடாது. புரியுதா? ஸோ நெகட்டிவில் போகுது. ஓகேவா? நெகட்டிவில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுது, சின்ன வேல்யூன்னு அர்த்தம். புரியுதா? மாற்றி போட்டுறக்கூடாது அவசரத்தில் x - 5ன்னு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸுக்கு, இது நெக்ஸ்ட் 4 நம்பர்ஸுக்கு, மொத்தம் 12 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 12 நம்பர்ஸ்ல இங்கே 9 நம்பர் போயிருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே -15 + 16 பார்த்தீங்கன்னா 1 வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே எனக்கு ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகணும்னா இங்கே 1 வந்து எனக்கு இந்த 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 அதிகமாக இருக்குது. அப்போ மிச்சம் 3 நம்பரில் எனக்கு 1 கம்மியாக இருந்தால் தான் என்ன ஆகும், 0 வரும். அவங்க கொடுத்துருக்கிற ஆவரேஜ் படி கரெக்டாக நலிஃபை ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 3 பேர் இருக்காங்களா, அதாவது 10th நம்பர் 11th 12th இந்த 3 பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், இருக்கிற அந்த டோட்டலை விட எனக்கு 1 கம்மியாக இருக்கணும். கரெக்டா? ஸோ இங்கே 12 பேருடைய ஆவரேஜ் 58னா இந்த 3 பேருடைய டோட்டல் 12 பேருடைய ஆவரேஜ் 58. கரெக்டா? அப்போ 3 பேருக்கு என்னவா இருக்கும்னா 3 பேருடைய டோட்டல் வந்து 3 × 58.
கரெக்டா? ஸோ இந்த 10th 11th 12th இந்த 3 பேரோட டோட்டல் 58. அதை விட இப்போ எனக்கு என்ன கம்மியா இருக்கணும், 1 கம்மியா இருக்கணும்னு நான் சொன்னேன்னா கரெக்டா? ஏன்னா இங்க 9 பேருக்கு பார்க்கும்போதே 1 அதிகமா இருக்கு. அப்ப இந்த 3 பேரோடைய டோட்டல் எனக்கு என்னவா இருக்கணும், 1 கம்மியா இருந்தா தான் 0 ஆகும்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ அப்ப இது 1 கம்மியா இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருடைய டோட்டலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 3x மைனஸ் 25 புரியுதா? ஓகே. 3 பேரோட டோட்டலுங்கவும் வெறும் இந்த 3 × 58 மட்டும் போட்டுறக்கூடாது. புரியுதா? ஸோ இங்க ஓவரால் நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்ப அதுல எனக்கு இங்க 1 அதிகமா இருக்கு, இங்க 1 கம்மி பண்ண இந்த 3 பேரோட டோட்டல் அப்போ 1 கம்மி பண்ணாதான் இந்த 3 பேருடைய அதாவது 10th 11th 12th நம்பருடைய டோட்டலா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த 25 நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ண வேணாம். 3 × 58 மைனஸ் 1ன்ட்டு இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. 3 × 58 இந்த -25 இங்கே வந்துச்சுனாக்கா என்ன வரும், ப்ளஸ் 24ன்னு வந்துடும் 3x. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன் 3ஆல். ஸோ 8 டைம் இங்கே 3 கேன்சல் ஆயிருமா, 58 + 8 என்ன வரும், 66ஆ? ஓகே 66. இப்போ இப்போ என்ன கேட்குறான், இப்போ கேட்குறது பார்த்தீங்கன்னா 10th ஆவரேஜ் ஆஃப் த 10th and 11th நம்பர்னு கேட்குறான். ஸோ இந்த 10th and 11th நம்பர் இதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் 5. கரெக்டா? ஏன்னா 2x மைனஸ் 10 டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ x மைனஸ் 5. அப்போ நான் எனக்கு எக்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. x மைனஸ் 5 கண்டுபிடிச்ச ஆன்சரு x மைனஸ் 5 என்ன, 61. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 61. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The average weight of the some children in the group is 45 when 10 children of average weight 40 kg leave the group, or 15 children of the average weight 50 kg join the group. The average weight of the children in the both cases is same. Okay. The number of children initially in the group lies between. Okay. இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியலா சம் சில்ட்ரன் இருக்காங்க, எத்தனை சில்ட்ரன் தெரியாது, அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 45 kg வெயிட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அதில் 10 சில்ட்ரன் ஆவரேஜ் வெயிட் 40 kg உள்ள 10 சில்ட்ரன் வந்து விலகுறாங்க அந்த குரூப் விட்டு, அல்லது ஆவரேஜ் வெயிட் 50 kg உள்ள 15 சில்ட்ரன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணாலும் ஓவரால் ஆவரேஜ் வெயிட் வந்து எனக்கு சேமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு இனிஷியலாக அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்ன இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காதீங்க எக்ஸ்ன்னு வச்சு. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த 45 kg இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இனிஷியல் ஆவரேஜ் வெயிட், ஓவரால் ஆவரேஜ் வெயிட். இதில் தான் என்ன பண்ணுறாங்க, 10 சில்ட்ரன் வந்து இதில் வந்து இந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறாங்க, அதே மாதிரி 15 சில்ட்ரன் வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது கூட வர இந்த 45 கிலோவுக்கு கூட அதிகமாக வர இந்த ஆவரேஜ் வெயிட் வந்து டோட்டல் ஆவரேஜ் வெயிட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், சேமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக வர ஆவரேஜ் வெயிட் ரெண்டுலையுமே ஈக்குவல் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது 10 சில்ட்ரன் வந்து வெளியே போனாலும் சரி, 15 சில்ட்ரன் உள்ள ஜாயின் பண்ணாலும் சரி, 2 பேரும் வர அந்த வெளியே போக வர, ஸோ இப்படி இந்த வரனால நெட் ரிசல்ட் அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆக போகிற அந்த ஆவரேஜ் வெயிட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஒரே ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு தான் நான் இங்கே வந்து இப்போ நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் போட போகிறேன். ஈக்குவேஷன் கிடையாது, ஒரு பாயிண்ட் ஒன்று நான் வைக்க போகிறேன். இதில் இப்போ என்னன்னா 10 சில்ட்ரன் விலகுறாங்க. கரெக்டா? இங்க டோட்டல் ஆவரேஜ் வெயிட் வந்து 45 kg இருக்கு. இப்போ அந்த 10 சில்ட்ரனுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 40. அப்போ ஒருத்தருடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 5 கம்மி ஆகுது. 10 பேருக்கு அப்போ எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும், 50 கம்மியாக இருந்திருக்குமா? கரெக்டா? ஸோ இங்கே 50 எத்தனை பேருக்கு, அதை எத்தனை பேர் வந்து பிரிக்கிறாங்க, இப்போ 10 பேர் போயிட்டாங்க. இனிஷியலாக இங்கே எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னு தெரியாது, நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே n-10 ஆயிருமா? ஸோ இதை n-10க்கு பிரிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 15 சில்ட்ரனோட ஆவரேஜ் வெயிட்டு 50 இருக்கு. கரெக்டா? ஒரு சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ கூடுது. 15 சில்ட்ரனுக்கு அப்போ எவ்வளோ கூடி இருக்கும், 75 கூடி இருக்குமா? ஸோ எத்தனை பேருக்கு இதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் ஜாயின் ஆகிறாங்க, 15 பேர். இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, n. ஸோ n + 15 இந்த ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா? அவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. அந்த எக்ஸ்ட்ராவா இந்த 45 kgயோட எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஆவரேஜ் நான் 2 ஈக்குவல் அப்படின்றத எடுத்துட்டேன். ஓகேவா? அந்த பாயிண்டை பிடிச்சிட்டு நான் அதை 2 ஈக்குவல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் இது 2 டைம் 3 டைம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால்
2n plus 30 equal to 3n minus 30. ஸோ அப்போ n உடைய வேல்யூ 60. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறான், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம். இந்த n வந்து எந்த ரேஞ்சுக்கு இடையில இருக்குன்னு கேட்குறான். 55 to 65 இடையில தானே இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், அதில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இந்த 45 நான் கன்சிடர் பண்ணல. இந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது பார்த்தீங்களா, 10 பேர் வெளியே போகிறாங்க. ஏன்னா கம்மியான வெயிட் உள்ள ஒரு 10 பேர் வெளியே போனாங்கன்னா ஆவரேஜ் ஆட் ஆகும், எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதே மாதிரி இந்த 45 கிலோ விட அதிகமான வெயிட் உள்ள ஒரு சம் கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள வராங்கன்னா அப்பயும் ஆவரேஜ் ஆட் ஆகும். அந்த இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ் வந்து நான் ஈக்குவல் அப்படின்ற எடுத்துட்டு நான் இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். For 14 innings, a cricketer has an average of 51 runs. In the 15th innings, he scored 209 runs. His average score increases by. So இது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தோம். அதே மாடல் சம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம். In a class test, the average score of 35 students was 44. Later, it was found that 25 was incorrectly recorded as 33 in 2 instances. Okay, and 36 was incorrectly recorded as 34 in 1 instance. What is the actual average score of the class? Okay. ஸோ இனிஷியலாக ஆவரேஜ் வந்து 35 பேருடைய ஆவரேஜ் வந்து 44 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா 25 மார்க் என்டர் பண்றதுக்கு பதிலாக 33 என்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரெண்டு இடத்துல, அதாவது ரெண்டு இடத்துல மார்க் 25 என்டர் பண்றதுக்கு பதிலாக 33 என்டர் பண்ணிட்டான். அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 36ன்றதுக்கு பதிலாக எவ்வளோ என்டர் பண்ணிட்டாங்கன்னா 34 என்டர் பண்ணிட்டாங்க. 36 ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலாக 34 என்டர் பண்ணிட்டாங்க. அப்ப கரெக்டா என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 25 தான் ஆக்சுவல். கரெக்டா? இது வந்து தப்பா என்டர் பண்ணது. கரெக்டா? ஸோ அப்போ 25க்கு பதிலாக 33 என்டர் பண்ணிட்டான். அப்போ 8 அதிகமாக என்டர் பண்ணிட்டான். கரெக்டா? எத்தனை கேஸில்? 2 கேஸில். அப்போ ஒரு கேஸில் 8 அதிகம்னா 2 கேஸில் 16 அதிகமாக என்டர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இங்கே 36க்கு பதிலாக என்ன பண்ணிட்டான்? 34 பண்ணிட்டான். ஸோ அப்போ எத்தனை இடத்துல? ஒரு இடத்துல தான். ஸோ அப்போ 2 வந்து கம்மியாக என்டர் பண்ணிட்டான். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது அவன் 14 அதிகமாக வந்து என்டர் பண்ணியிருக்கான். கரெக்டா? ஸோ அப்போ அவன் 14 அதிகமாக என்டர் பண்ணனால வந்த ஆவரேஜ் தான் இந்த 44. ஸோ அப்போ அவன் கரெக்டாக 14 கம்மியாக பண்ணியிருந்தா தான் கரெக்டான ஆவரேஜ் வந்துருந்துருக்கும். ஸோ அப்போ 14 கம்மியாக பண்ணால் கண்டிப்பாக இந்த ஆவரேஜோட எனக்கு ஆவரேஜ் என்ன ஆகும்? இந்த 44ஓட கம்மியாகுமா? ஸோ அப்போ இந்த கம்மியாக வரக்கூடிய ஆவரேஜ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே 44ஓட கண்டிப்பாக அதிகமாக வராது. ஸோ ஆப்ஷன் டி வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இந்த 14 எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேருக்கு பிரித்து கொடுத்தாக்கா ஆவரேஜ் என்னவா வரும்? ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணால் 2/5 0.4. ஸோ அப்போ 0.4 என்ன ஆகும்? இதை விட கம்மியாக வரும். கரெக்டா? ஸோ அப்போ 44ல் 0.4 கம்மியாச்சுன்னா 43.6. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். உங்களை குழப்பறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்தீங்களா 0.4 வந்து வச்சிருக்கான். அப்போ 44.4 நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஓகேவா? அவசரத்தில் நீங்கள் ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா இந்த இடத்துல தான் குழப்பமே வரும். ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். நம்மளுக்கு தப்பாக போட்டிருக்கான். தப்பாக போட்டது என்ன இருக்கு? 14 மார்க் அதிகமாக இருக்கு. அதிகமாக போட்டனால வந்த ஆவரேஜ் தான் 44. அப்போ கரெக்டான ஆவரேஜ் வரணும்னா கம்மியாக இருக்கணும் 14. ஸோ அப்போ கம்மியாகணும்னா ஆவரேஜ் இன்னும் கம்மியாகும். அப்போ 44ஓட இந்த 0.4 கம்மியாச்சுன்னா 43.6. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 150 players in a group of 150 players consisting of males and females. 58% of males. The average weight of the male players is 82, while that of the female players is 72 kg. Find the average weight of all the players in the group. Okay, so என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 58% மேல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 58% மேல், அவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 82. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? ஃபீமேல் 42% இருப்பாங்களா? அந்த 42% அவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டான்? 72ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஓவராலாக எனக்கு ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நான் இந்த 150ன்றது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப எனக்கு எக்ஸாக்ட் பிளேயரோடைய கவுண்ட்ன்றது எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? 29
இங்கே 21. இப்போ எனக்கு ஆக்சுவல் ஆவரேஜ் என்னன்றது தெரியாது, அதுதான் அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் ஆவரேஜ் நான் 18 நானும் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 18லேருந்து இதை கம்பேர் பண்ணால் எனக்கு 2 அதிகமாக இருக்குது. ஒருத்தருக்கு 2 அதிகமாக இருந்தால் 29 பேருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 58 அதிகமாக இருக்குமா? அதே மாதிரி இங்கே ஒருத்தருக்கு எனக்கு 8 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ 21 பேருக்கு எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும்? 168 எனக்கு கம்மியாக இருக்குமா? அப்போ நெட் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 110 கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ 110 கம்மியாக வரணும். அப்போ நான் செட் பண்ணதை விட நான் 110 கம்மியாக வரணும். கரெக்டாக? இது டோட்டலில். கரெக்டாக? ஸோ அப்போ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எவ்வளோ இருக்காங்க? இப்போ 29 இருக்காங்க. ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க? 21. ஸோ சேர்த்தாக்கா எவ்வளோ வரும்? 50யா? கரெக்டா? ஸோ அப்போ 11/5 என்னதுன்னா 2.2. அப்போ நான் இங்கே செட் பண்ணதை விட எவ்வளோ கம்மியாக இருக்கணும்? 2.2 கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த 80ல் 2.2 கம்மியாச்சுன்னா 77.8. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் 80 தான் அசியூம் பண்ணணும்னு கிடையாது, என்ன வேல்யூனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த வேல்யூ வச்சாலும் இதே தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The average sale of a car by a dealer per day in a month of March other than the Saturdays and Sundays is 151. The average sale of a car per day on the Sundays is 129. What is the average sale of the cars per day on Saturdays if the first Saturday is on the 3rd March? Okay, the average sale of the cars per day for the whole month is 148. Okay, ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா மார்ச் மாதம் அவங்க இதே கொடுத்துட்டான், மந்த்தே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் சாட்டர்டே சண்டே இதை தவிர மற்ற டேஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் என்னன்னா 151 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து 3rd மார்ச்னு கொடுத்துட்டான். ஓகேவா? மார்ச்சை பொறுத்த வரைக்கும் 31 டேஸ் இருக்குது. அப்போ எனக்கு எத்தனை சாட்டர்டே இருக்குது, எத்தனை சண்டே இருக்குன்னு ஃபஸ்ட் நான் கவுண்ட் பண்ணோம். 3rd மார்ச்னாக்கா ஸோ 3rd மார்ச் 3 வந்து சாட்டர்டே, அடுத்து 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 17, 24, 31. ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சாட்டர்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாட்டர்டேவை பொறுத்த வரைக்கும் 5 சாட்டர்டேன்றது தெரிஞ்சிருச்சு. சண்டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி சாட்டர்டேனா 4ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? சண்டேவாக இருக்கும். மார்ச் 31 நம்மளுக்கு சாட்டர்டே வந்துருச்சுன்னா அப்போ சண்டே கண்டிப்பாக 4 சண்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு சாட்டர்டே 5 சாட்டர்டே, சண்டே 4 சண்டே தெரிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா 22 நாள் இருக்குமா? ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 22 நாளுடைய ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னா 151ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் சேல் ஆஃப் த கார்ஸ் ஆன் சண்டே கொடுத்துட்டான். சண்டே எத்தனை சண்டே இருக்குது? 4 சண்டே இருக்குது. அந்த 4 சண்டே உடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 129. சாட்டர்டே உடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது 5. கரெக்டாக? 5 நாளுடைய அந்த ஆவரேஜ் என்னன்றது கேட்குறான். ஓகேவா? மொத்தம் ஓவரால் அந்த மாசத்துடைய ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 148ன்றது. ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இதான் ஆக்சுவல் ஆவரேஜ். இப்போ 148லேருந்து இதை நான் கம்பேர் பண்ணுறேன். எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. எத்தனை பேருக்கு? 22 பேருக்கு. ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு 3 அதிகமாக இருந்துச்சுன்னா 22 பேருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 66 அதிகமாக இருக்குமா? அடுத்து இங்கே ஒருத்தருக்கு 19 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ 4 பேருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும்? 76 கம்மியாக இருக்குமா? ஸோ அப்போ நெட் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா -10 எனக்கு கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இங்கே 5ஆவதா, அதாவது இந்த சாட்டர்டேஸில் எனக்கு என்ன இருக்கணும்? 10 எனக்கு அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகும்? இங்கே 0 ஆகும், இங்கே 148 கரெக்டான ஆவரேஜாக வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே இப்போ வரப்போகிற இந்த சாட்டர்டே இருக்குது பார்த்தீங்களா, இதோடையது கண்டிப்பாக எனக்கு 10 அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ எத்தனை பேருக்கு? இது டோட்டலில். அப்போ அங்கே கவுண்ட் எத்தனை சாட்டர்டே இருக்குது? 5 சாட்டர்டே இருக்குது. அப்போ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அதிகமாக இருக்கணும். எதை விட? இந்த ஆக்சுவல் ஆவரேஜை விட 2 அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ சாட்டர்டே உடைய ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The average of the first 18 positive multiples of 9. Okay. First 18 positive multiples of 9. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 9, 18, அடுத்தது 27, இப்படியே 18 நம்பர்ஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உட்காந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆவரேஜ் பார்க்குறதுலாம் நடக்காத விஷயம்.
இதுக்கு என்ன பண்ணால் ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 9 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா என்ன வரும்? 1 + 2 + up to 18 வரைக்கும் வருமா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? n இன்ட்டு இந்த இதுக்கு 1 + 2 + up to 18 வரைக்கும் n இன்ட்டு n + 1னா n இன்ட்டு n + 1 divided by 2. இது சம் ஆஃப் டேர்முக்கு. ஆவரேஜ்னா என்ன பண்ணும்? நம்பர் ஆஃப் டேர்மால டிவைட் பண்ணிடணுமா? இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்குது? மொத்தம் 18. அப்போ அந்த 18ஆல் டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ அப்போ 18 18 கேன்சல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 × 19 171. 171 divided by 2 85.5. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். Let a, b, c are the natural numbers if the average value of 20% of a and 30% of b equal to 270. If the average value of 10% of b and 25% of c is 115 and the difference between the b and c is 200, what is the value of a plus b plus 2c? Okay, இது யூசுவலா பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் சால்விங்ல தான் பண்ணுவோம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த 20% of a plus 30% of b equal to 270. கரெக்டா? ஸோ ஆவரேஜ் 270னா டோட்டல் 540. அதுக்கப்புறம் 10% of b plus 25% of c, இதோட ஆவரேஜ் 115. அப்போ டோட்டல் 230. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த b and c equal to 200. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு வேணும்னா எனக்கு கண்டிப்பாக ஏபிசியோடைய வேல்யூ எனக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பாக இதில் என்ன பண்ணுவீங்க? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதிலிருந்து தான் கண்டுபிடிப்பீங்க. 20% நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலாக இது ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணோம். பட் ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணணுன்றதான் விஷயமே. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 20/100a, அதே மாதிரி இங்கே 30/100b ஈக்குவல் டு இங்கே 540 போட்டுருவீங்க. 20a + 30b ஈக்குவல் டு 54,000 போட்டுருவீங்க. அதே மாதிரி இங்கேயும் சால்வ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணி இப்படி தான் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இதை எப்படி சிம்பிளாக பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். இங்கே டிஃபரன்ஸ் பிட்வீன் த b and c ஈக்குவல் டு 200 இருக்குல்ல, இதான் நடக்க போகிறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் b and c, அதாவது 100% b 100% c, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு 200. கரெக்டா? இப்போ நான் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் இப்போ எனக்கு இங்கே 100% b இருக்கா, நான் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க 100% b வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனை நான் இதில் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ 350% of c equal to 2100 வரும். நம்மளுக்கு தேவை என்ன தேவை? 100% c என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு c உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ கேன்சல் பண்ணலாமா? 7ஆல் கேன்சல் பண்ணால் 35 6, அப்போ c உடைய வேல்யூ 600. அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இது என்ன தெரிஞ்சிருச்சு? c உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. 100% ஆஃப் c உடைய வேல்யூ எனக்கு 600னா 100% ஆஃப் b உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 800. ஏன்னா bக்கும் cக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 200 தெரிஞ்சிருச்சு. அப்போ b உடைய வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ a உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். இதில் 30% ஆஃப் b என்னன்றது நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே b உடைய வேல்யூ 100% 800னா 30% என்ன? 240. ஸோ அப்போ 240 போச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 300 இருக்குமா? ஸோ அதுதான் 20% ஆஃப் a. 20% ஆஃப் a தான் பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னா 100% என்ன? 1500. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறது தான். நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதை நீங்கள் பெருசாக சால்வ் பண்ணீங்கன்னா கஷ்டம். இது சிம்பிளாக வரும். ஓகேவா? இப்போ ஏபிசியோடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஏ உடைய வேல்யூ என்னன்னா 1500, பி உடைய வேல்யூ 800, 2c உடைய வேல்யூ 1200. ஸோ அப்போ என்ன வரும்? 2000 3000 3500. அவ்வளோதான். 3500. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்தது the average mark obtained by the students of a class in English in an examination were 46. If the 4 students who actually scored 15, 13, 9 and 11 were excluded, the average marks of the class in the examination would have been 54. Find the number of students in the class. Okay, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 46ன்னு கொடுத்துட்டாங்க ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ். பட் ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தெரியாது. இப்போ 4 பேர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க, அவங்களுடைய மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 46லேருந்து இது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
31 கம்மியா இருக்கு. கரெக்டா? அடுத்து 46ல இருந்து 13 எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா 33 கம்மியா இருக்கு. 46ல இருந்து 9 எவ்வளவு கம்மியா இருக்கு? 37 கம்மியா இருக்கு. 46ல இருந்து 11 எவ்வளவு கம்மியா இருக்கு? 35 கம்மியா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா 136 எனக்கு என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. இந்த கம்மியான உள்ளவங்க வெளியே போறனால தான் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அதிகமாகுது. கரெக்டா? சோ அப்ப இந்த 136 வெளியே போறனால தான் பாத்தீங்கன்னா இங்க ஆவரேஜ்ல எவ்வளவு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது? இங்க 46ல இருந்து 54 ஆகுதா? 8 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? எதனால? இந்த 136 போறனால தான் 8 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ ஒருத்தருக்கு 8 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எத்தனை பேருக்கு எனக்கு 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? அவ்வளவுதான். சோ அப்ப x உடைய வேல்யூ என்னன்னா 17 ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. இத அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. அவன் என்ன கேக்குறான்? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ்னு கேக்குறான். அதாவது இனிஷியலா எவ்வளவு பேர் இருந்தாங்க. இங்க என்னன்னா இங்க 4 பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த வேல்யூ தான் இது 17. ஏன்னா இங்க 136 வெளியே போகுது. இந்த வெளியே போறனால 8 கூடுது. அப்ப பேலன்ஸா இருக்கிறவங்களுக்கு 8 கூடி இருக்கும். கரெக்டா? சோ அப்ப அது வந்து இந்த 4 பேர் போனதுக்கு அப்புறம் அப்ப 4 பேர் இருந்தாங்கன்னா ஆக்சுவலா 4 பேர் இருந்திருப்பாங்களா? அப்ப இருந்தாங்கன்னா இனிஷியலா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 21 இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த क्वेश्चन. சோ இதுவும் அதே மாடல் தான். The average weight of the some students in a section is 35.5 kg. 12 of them whose average weight is 37 kg leave the section and another 5 students with the weights 40 kg, 39.5 kg, 38.5 kg, 42 kg and 47.5 kg join the section and thereby average weight of the students in the section increases by 300 grams. The number of students initially in the section. ஓகே. ஸோ இங்கே என்னன்னா இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்தாங்கன்னா எல்லாருமே எக்ஸ்க்ளூட் வெளியே போறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே என்னன்னா கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க, அடுத்து கொஞ்சம் பேர் உள்ள வராங்க. கரெக்டா? அதாவது 12 பேர் வெளியே போயிட்டு 5 பேர் உள்ள வராங்க. கரெக்டா? ஓகே. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நெட் ரிசல்ட் அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்க 35.5 வந்து ஆக்சுவல் ஆவரேஜ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதுல இப்போ 12 பேர் வெளியே போறான். ஆவரேஜ் வெயிட் என்ன வச்சிருக்கான்? 37 kg வச்சிருக்கான். அப்ப எவ்வளவு வந்து அதிகமா வச்சிருக்கான்? 1.5 kg ஆவரேஜ் வெயிட் அதிகமா வச்சிருக்கான். அவன் வெளியே போறான். எத்தனை பேர் வெளியே போறான்? 1.5 kg அதிகமா உள்ள 12 பேர் வெளியே போறான். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு வெயிட்ட வெளியே போயிருக்கும்? 18 kg வந்து வெளியே போயிருக்கும். எதனால? இந்த 12 பேர் வெளியே போறனால. அடுத்து இங்க 5 பேர் உள்ள வரான். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட்ல அந்த சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்க 40 kg உள்ள வராங்களா? அப்ப இங்க எனக்கு எவ்வளவு வருது? எவ்வளவு அதிகமா உள்ள வராங்க? 4.5 உள்ள வரான். அதுக்கப்புறம் 4 உள்ள வரான். அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 6.5, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் 30. ஸோ இங்க 18 கிலோ உள்ள கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டு 30 கிலோ உள்ள கொஞ்சம் பேர் உள்ள வராங்க. ஸோ அப்போ ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது பிளஸ். இது வெளியே போறது 18, உள்ள வர்றது 30. அப்போ ஓவராலா பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 12 எனக்கு அதிகமா இருந்திருக்கு. கரெக்டா? சோ இங்க அதிகமா இந்த 12 அதிகமா உள்ள வரனால தான் பாத்தீங்கன்னா இந்த 300 கிராம் எனக்கு அதிகமா கூடுது. கரெக்டா? சோ அப்ப இந்த 12 இது வந்து 12 கிலோ. ஓகேவா? சோ இங்க 300 கிராம் அதிகமாது. 300 கிராம்னா நான் வந்து கிலோல வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து கிலோகிராம்ல தான் இருக்கு. இந்த 12 கிலோகிராம். ஓகேவா? இது சோ இங்க கிராம்ல இருக்கு. அப்ப நான் 3/10 கிலோகிராம் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த 12 வந்து உள்ள அதிகமா 12 கிலோ அதிகமா உள்ள வரனால தான் இங்க ஒவ்வொருத்தருக்குமே ஆவரேஜ்ல 300 கிராம் கூடுது. அப்ப இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்றது தெரியாது. சோ அது எக்ஸ். சோ அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 40. ஓகேவா? 40 ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அதை போட்டுறக்கூடாது. இங்க இப்ப என்ன கேக்குறான்? அதே தான். இனிஷியலா எனக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இங்க இது எப்ப அப்படின்னா 12 பேர் வெளியே போயிட்டு 5 பேர் உள்ள வரும்போது, அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா 7 பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் வந்த வேல்யூ தான் இந்த 40. அப்ப இனிஷியலான்னு பார்க்கும்போது 7 பேர் இருந்திருப்பாங்களா? கரெக்டா? சோ அப்ப அதோடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்? சாரி, அதோடைய அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னா 47 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கொஸ்டின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக
எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல் இது. இன்னொன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனாக வச்சு தான் சால்வ் பண்ணிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் செம்ம வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டு போக முடியும். இந்த ஆவரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக தான் கேட்பான், ஆனால் சொல்யூஷன் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கிட்டக்க உங்களால் வேரியேஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? ஒரு 2-3 கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு 2 மினிட்ஸ் கிட்டக்கே நீங்கள் இதில் வந்து நீங்கள் வேரியேஷன் கொடுக்க முடியும். அதை நீங்கள் மற்ற கொஸ்டினில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணி நீங்கள் மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னது. இதெல்லாம் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமான கொஸ்டினோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.